தன்னை பற்றிய விமர்சனங்களுக்கு வீடியோ வெளியிட்டு பதில் அளித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா. தன்னை பற்றி வரும் வீடியோக்களுக்கெல்லாம் தான் கவனம் செலுத்துவதில்லை எனவும் மற்றவர்களை கவனிப்பது தனது வேலை இல்லை என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். தனது பாடல்களுக்கான காப்புரிமை தொடர்பாக இளையராஜாவின் வழக்கு ஒருபுறம் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்க அவரை பற்றி பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்றன. இதற்கு இளையராஜா தற்போது பதிலளித்துள்ளார். என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். கடந்த 35 நாட்களில் ஒரு சிம்போனியை முடித்துவிட்டதாகவும் இளையராஜா தெரிவித்தார். ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை, எனக்கும் சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இளையராஜாவின் புதிய சிம்போனி அறிவிப்பு அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜிவி பிரகாஷுடன் மனமுறிவு ஏற்பட்டாலும் நட்பை தொடர்வோம் என்று பாடகி சைந்தவி அறிவித்துள்ளார். பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி விவாகரத்து செய்வதாக பரஸ்பரம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுவான விவரங்களின்றியும் அனுமானத்தின் பேரில் பொதுவெளியில் விவாதிப்பது துரதிருஷ்டவசமானது என்று ஜிவி பிரகாஷ் புதன்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது சைந்தவி தனது சமூக வலைதள பக்கங்களில் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் பல யூடியூப் சேனல்களில் தங்களது விவாகரத்து குறித்து பதிவிடப்படும் வீடியோக்களால் மன உளைச்சல் ஏற்படுவதாக சைந்தவி கூறியுள்ளார். பள்ளிக்காலத்திலிருந்தே தானும் ஜிவி பிரகாஷும் 24 ஆண்டுகால நண்பர்கள் எனவும் இனியும் அந்த நட்பை தொடர்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்கவிடுவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம் என்று பீகார் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் சீதாமார்கியில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருந்தாலும் கவலை இல்லை என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என்றும் பேசினார். इस क्षेत्र में मैं पहले दौरा करने आया था. बड़ी मात्रा में गौ हत्या के मामले आते थे. मैं आपको विश्वास दिलाकर जाता हूं, मोदी जी को तीसरी बार प्रधानमंत्री बना दो. गौ हत्या करने वालों को उल्टा लटका कर सीधा करने का काम. மோடியின் தலைமையில் இந்தியா எந்த அணுகுண்டுக்கும் பயப்படாது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது ராகுல்காந்தி பிரதமராக வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கை என்று காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பியும் மேற்குவங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ANI ஊடகத்திற்கு பேட்டியளித்தார். அப்போது இந்தியா கூட்டணி தான் அடுத்தது ஆட்சிக்கு வரப்போகிறது என்று பிரதமர் மோடிக்கு தெரிந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் மமதா பானர்ஜியை தாம் நம்பவில்லை என்றும் அவர் பாஜக பக்கம் செல்லவும் வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். डर सता रहा है मोदी जी को, इसलिए नया किस्म के नौटंकी करते हुए आम लोगों को गुमराह करना चाहते हैं और इसके लिए नए सिरे से कार्रवाई भी शुरू हो चुके हैं. इसके बाद सत्ता पे कांग्रेस पार्टी आ रहे हैं और अगर कांग्रेस पार्टी मतलब गठबंधन आ रहे हैं और हमारे ये मांग रहेगी राहुल गांधी हमारे देश की प्रधानमंत्री बने. காங்கிரஸை அழிக்கும் முயற்சியில் மமதா பானர்ஜி செயல்பட்டதாகவும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குற்றம் சாட்டினார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்ற அனுமதியின்றி கைது செய்யக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் பிணையில் விடுவிப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் மற்றும் உஜ்ஜல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் பல்வேறு கட்ட வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகையில் பெயரை சேர்த்துவிட்டு அமலாக்கத்துறை தன்னிச்சையாக யாரையும் கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது.
சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்ய விரும்பினால் அது தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் பிறகு வழக்கின் தன்மையை பொறுத்து சிறப்பு நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சம்மன் அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகும் நபர் பிணைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதே சமயம் சிறப்பு நீதிமன்றம் விரும்பினால் இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவின்படி அவரை பிணையில் விடுவிக்கலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளது. சம்மன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆஜராகும் நபருக்கு பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் உள்ள பிணைக்கான நிபந்தனைகள் பொருந்தாது என்றும் உச்சநீதிமன்றம் விளக்கமளித்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு மேல் சுவாச குழாய் தொற்று பாதிப்பு ஏற்படுவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் சார்பில் கடந்த ஓராண்டாக நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் ஜனவரி 2022 முதல் ஆகஸ்ட் 2023 வரை மொத்தம் 926 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 635 இளைஞர்கள் எனவும் 291 பேர் வயதானவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு முடிவுகளின்படி 33% பேருக்கு மேல் சுவாச குழாயில் தொற்று ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களை பொறுத்தவரை 10.5% பேருக்கு தோல் சம்பந்தமான நோய்களும் 4.7% பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகளும் ஏற்படுவதாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வயதானவர்களில் 5.8% பேருக்கு தசை சம்பந்தமான பிரச்சினைகளும் 5.5% பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகளும் ஏற்பட்டுள்ளன. ஆய்வில் பங்கேற்றவர்களில் 1% பேருக்கு பக்கவாதம் மற்றும் நரம்பு சம்பந்தமான தீவிர பிரச்சினைகள் கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களை பொறுத்தவரை 4.6% பேருக்கு மாதவிடாய் தொடர்புடைய பாதிப்புகள் காணப்பட்டதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கோவிஷீல்டை தொடர்ந்து கோவாக்சினிலும் தீவிர பக்கவிளைவுகள் கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலாளர், முதலமைச்சரின் முதன்மைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தினார். அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தினார். போதைப்பொருள் விவகாரத்தில் குற்றவாளிகளுடன் கைகோர்த்துள்ள காவலர்களை கண்டறிந்து கண்காணிக்க நேர்மையான அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், ராஜசேகரன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தது. இருப்பினும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோர் இணைந்து நேர்மையான அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட ரகசிய குழுவை அமைக்க வேண்டும் எனவும் இந்த ரகசிய உயர்மட்ட குழு போதைப்பொருள் குற்றவாளிகளுடன் கைகோர்த்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் காவலர்களை கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.